குறிப்பாக தம்பி ரமேஷும் லயோலாமணியும் நானும் மாறி மாறி வந்து வாய் வச்சு தான் குடிச்சுக்கணும். நான் என்ன சாதின்னு லயோலாமணிக்கு தெரியாது, லயோலாமணி என்ன சாதின்னு எனக்கு தெரியாது, தம்பி ரமேஷ் என்ன சாதின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சாதியற்றவர்களாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். எச்சி வச்சு தான் மாறி மாறி குடிச்சுக்கணுமே ஒழிய அங்கே எந்த விதமான இதுவும் இல்லை. எப்படி குடிகாரங்கடையில் சாதி பார்க்கலையோ அதே போல் கூழுக்கடையிலும் நாங்கள் சாதி பார்த்ததில்லை. எந்த இடத்திலும் நாங்கள் சாதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி அறநிலைத்துறைக்கு போட்டதற்கு பிறகு ஊடகங்கள் அவர் பார்ப்பனர் என்று சொல்லுகிற போது தான் எங்களுக்கே தெரியும். அப்படி என்றால் நான் ஒன்று சொல்கிறேன், உழுதவனுக்குத்தான் ஏற்பூட்டுகிற அருமை புரியும், களை எடுப்பவனுக்கு களை எடுக்கிற அருமை தெரியும், தச்சனுக்கு தச்சனுடைய அருமை தான் தெரியும். கோவில் நிர்வாகத்தை பற்றி கோவிலுக்குள்ளேயே இருக்கிறவர்களுக்கு தான் அது புரியும். ஆகையால் தம்பி ரமேஷ் கோவிலுக்குள்ளேயே இருப்பதாக என்று சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் கோவிலை பற்றி நன்கு அறிந்திருந்த காரணத்தால் கோவில்களில் என்னென்ன முறைகேடுகள் என்னென்ன ஊழல்கள் கண்டிப்பாக நடக்கும் என்பதை பறைசாற்றுகிற விதமாக நேற்றைய தினம் என்னுடைய தம்பி ரமேஷ் அவர்கள் அங்கே இருக்கிற, அதாவது திருவானைக்காவலில் இருக்கிற ஒரு முக்கியமான திருத்தலத்திற்குள் நுழைந்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரசாதங்கள் எந்த வகையில் இருக்கிறது, அது எந்த தேதியிட்டு விற்கப்படுகிறது என்றெல்லாம் பரிசோதித்து இருக்கிற அதிகாரிகளை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி கொண்டிருக்கிறார். ஆக ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை நோக்கி இன்றைக்கு திருத்தலங்கள் செல்ல இருக்கிறது. இங்கே இறைவனை பார்ப்பதற்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் பெரியார் வழி வந்தவன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவனை பார்ப்பதற்கு எல்லோரும் சமமாக சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும். பணம் கொடுத்தால் முன்னாலும் பணம் இல்லாதவன் பின்னாலும் இருக்கிற நிலைமையை மாற்றுவோம். அதை கண்டிப்பாக தம்பி ரமேஷ் செய்ய இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் தம்பிக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாய் அண்ணன் நான் சொல்லுகிறேன், இந்து சமய அறநிலைத்துறை என்கிற பெயரை மாற்றி தமிழ் சமய அறநிலைத்துறை என்று மாற்ற வேண்டும். தமிழர்கள் நடுகள் திட்டத்தின் வழிபாட்டில்தான் கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லை தெய்வங்களாக இன்றைக்கும் கருப்பரும் காமாட்சியும் மீனாட்சியும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் தமிழ் சமய அறநிலைத்துறை என்று மாற்றம் செய்வதற்கு முயற்சிடுங்கள்.